அறிவில்லாத கருணை சில நேரங்களில் ஆபத்தாக மாறலாம். அதை நினைவூட்டும் கதையே இது. ஒரு ஊர், அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பெரியவர் வசிச்சு வந்தார். அவரு ஒரு நாள் காட்டுப்பாதையில பயணம் போகும்போது ஒரு பலவீனமான குரலை கேட்டு நின்னார். ஐயா, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சுற்றுமுட்டும் பார்த்தார். வேட்டைக்காரங்க வச்சிருந்த இரும்பு கூண்டுல ஒரு பெரிய புலி சிக்கி இருக்கிறத பார்த்தார். ஐயா, நான் பல நாளா இங்க சிக்கி இருக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விடுவீங்க, உங்க உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு புலி சொன்னோன்னே அந்த பெரியவர் தயக்கத்தோட, நீ புலி, நான் விடுவிச்சா என்ன நீ தாக்கிட மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னு புலி தலைய குனிஞ்சுக்கிட்டு, என் உயிரை காப்பாத்துறவங்களை நான் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல கருணை ஜெயிச்சிருச்சு. பெரியவர் கூண்டை திறந்து விடுறார். புலி வெளியே வருது, குணம் மாறுது. அதோட கண்கள்லாம் மாறி கர்ஜிச்சு, எனக்கு மிகவும் பசிக்குது, இப்ப நான் உங்களை சாப்பிட போறேன். புலி சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச பெரியவர், நீ வாக்குறுதி கொடுத்தியே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு புலி, இந்த உலகத்துல பசியே இயற்கையோட சட்டம், வாக்குறுதி அதை விட பலவீனம் அப்படின்னு அமைதியா சொல்லுது. அவரு மத்தவங்க கிட்ட இது நியாயமானு கேட்போம், அவங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு புலியும் சம்மதிச்சு 2 பேரும் சேர்ந்து போய் அந்த காட்டுல பெரிய மரத்துக்கிட்ட போய் கேக்குறாங்க. மரம் சோகமா சொன்னிச்சு, மனிதர்கள் என் நிழல்ல ஓய்வெடுக்கிறாங்க, பிறகு என் கிளைகளை வெட்டுறாங்க, நல்லது செய்தாலும் கெட்டதே திரும்பி வருது, புலி செய்யறதுல தவறே இல்லை அப்படின்னு மரம் சொல்லுது. அவங்க 2 பேரும் அங்க வந்த ஒரு வயதான மாட்டுக்கிட்ட கேக்குறாங்க. அந்த மாடும் மெதுவா சொன்னிச்சு, நான் மனிதர்களுக்காக வாழ்நாள் முழுக்க உழைச்சேன், இப்ப வயதாயிடுச்சுன்னு என்னை விட்டுட்டாங்க, நன்றி மறப்பது உலகத்தோட இயல்பு, புலி சொல்றது சரிதான் அப்படின்னு சொன்னோன்னா பெரியவருக்கு நம்பிக்கை போயிடுது. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா வந்த ஒரு நரி, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா நடந்ததெல்லாம் அவர் சொல்றாரு. நரி சிந்திக்கிறது போல நடிச்சிச்சு, எனக்கு புரியலையே, இவ்வளவு பெரிய புலி அந்த சின்ன கூண்டுக்குள்ளார எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே புலி கோபமா, நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு கூண்டுக்குள்ளார மறுபடியும் போக சற்றும் தாமதிக்காத அந்த நரி கதவை உடனே அடைச்சிருச்சு. புலியும் கூண்டுக்குள்ளார மறுபடியும் மாட்டிருச்சு. பெரியவரை பார்த்து நரி சொன்னிச்சு, கருணை நல்லதுங்க, ஆனா அறிவில்லாத கருணை ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். இதை கேட்ட பெரியவர் நரி கிட்ட நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அமைதியா விலகி போயிடுறார். நமக்கு புரிய வேண்டியது, உதவுவது உயர்ந்த பண்பு, ஆனா யோசித்து உதவுறது அதுதான் உண்மையான அறிவு. கருணையும் அறிவும் சேரும்போதுதான் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும். அடுத்த கதையில மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.